உதவி என்றவுடன் முன்னதாகவே ஓடிப்போய் உதவக்கூடிய உயர்ந்த மனம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி 6ஆம் இடத்தில் நடைபெறுகிறது. 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். தனுசின் அதிபதியாக விளங்கக்கூடிய குருவானவர் மறைவது, அதாவது ராசிநாதன் 6இல் மறைவது என்பது ஒரு நல்ல அமைப்பு அல்ல. அதனால் இதுவரை எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் கண்டிப்பாக சில தடைகளை உண்டாக்கும். கவனமாக நிதானத்துடன் செயல்படுங்கள். ஒரு பெரிய அல்லது சிறிய அளவிலான பணமோ பொருளோ களவு போகும் சூழ்நிலை காட்டுகிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பயணத்தின் போது உங்களுடைய பொருளின் மீது கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள். அதுபோல் நீண்ட நாட்களாக உறுத்தி வந்த உடல் உபாதை தீர்வு பெறும். மருத்துவ செலவினங்கள் கட்டுக்குள் வரும். 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 10ஆம் இடம் 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்த்து குருவானவர் புனிதப்படுத்துகிறார். 10ஆம் இடத்தை பார்க்கும் குருவானவர் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருகிறார். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த சிரமங்களை அவப்பெயர்களை நீக்கி தலைமையின் பார்வையில் படும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். அதுபோல பதவி உயர்வு, சம்பள உயர்வு என்ற நிலைகளையும் உருவாக்குகிறார். 12ஆம் இடத்தை பார்க்கும் குருவானவர் அலைச்சல், வீண் செலவினங்களை கட்டுக்குள் கொண்டு வருகிறார். நல்ல தூக்கம் என்ற நிலையை தருகிறார். இன்ப சுற்றுலா என்று சென்று வரக்கூடிய நல்வாய்ப்புகளை உங்களுக்கு தருகிறார். 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவானவர் பணபரஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். பேச்சில் இனிமையை தருகிறார். குடும்பத்தில் இருந்து வந்த அசௌகரியமான சூழ்நிலைகள் விலகி ஒரு நல்ல இணக்கமான அந்யோன்யத்தை உருவாக்கும் நல்வாய்ப்புகளை, நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் தாய், சகோதரி, மனைவி, மகள், இந்த ஒரு ஆணாகப்பட்டவர் இந்த 4 பெண்களுக்கு கடமைப்பட்டவர். இந்த 4 பெண்களுக்கு ஒரு நல்ல பரிசளிப்பது, ஆடைகள் வாங்கி தருவது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதுபோலவே தந்தையார், சகோதரர், கணவர், பிள்ளை இருந்தால் மகன் என்ற நிலையில் அவர்களுக்கு விரும்பியதை வாங்கி கொடுத்து அவர்களோடு இணைந்து சந்தோஷமாக பயணப்படுங்கள். அந்த திருப்தி என்ற நிலை குருவினுடைய பலத்தை கூட்டும். நன்றி.